வணக்கம் Vaishnavi. Why sometimes after the palm leaf is found, we need to do pre-pujas before reading the content? அத அகஸ்திய மகரிஷி எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் நல்ல பலன் எழுதியிருப்பாங்க, கெட்ட பலன் எழுதியிருப்பாங்க. இப்ப கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள படிக்கும்போது வந்து சில தோஷங்கள் இருக்கும். தோஷம்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க, கர்ம தோஷம். கர்ம தோஷம் சொல்லக்கூடியது ஒரு திருமணம் ஆகாதவங்க, இப்ப திருமணம் ஆகாதவங்க தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான சில தடைகள்லாம் இருக்கும். அப்ப இந்த தடைகள்லாம் எதுக்கு வருது? அப்ப தடை நிவர்த்தி வந்து ஆலய வழிபாடு செய்துட்டு வந்து தான் மீண்டும் இந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கணும். அப்ப இந்த கோயில் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த கோயிலுக்கு எதுக்கு போக சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, போயிட்டு வழிபட்டுட்டு வந்து பார்க்கும்போது, அந்த அகஸ்தியரோட அனுகிரகம் என்பது கிடைக்குது அவங்களுக்கு. அது வந்து கிடைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து முழுமையான அந்த பலன் என்பது கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது, அகஸ்தியர் சொல்ல அந்த பலன்கள் என்பது சிறப்பாக என்பது எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. புரியுதுங்களா? கடைசி வரை எந்த ஒரு குறை இல்லாம, அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியாக வளர்ச்சி, முன்னேற்றம், யோகம் என்பது அவங்களுக்கு அடைஞ்சுப்போம். அது திருமணம் ஆகாதவங்க, திருமணம் ஆனாலும் மனைவி, குழந்தையோட சேர்ந்து ஒற்றுமையான சந்தோஷமான அந்த வாழ்க்கை. இந்த மாதிரியான வாழ்க்கையில எந்த ஒரு குறையில்லாத சிறப்பான வாழ்க்கை என்பது அவங்களுக்கு போயிட்டு இருக்குங்க. இது மாதிரி எந்த ஒரு குறையில்லாத சிறப்பான வாழ்க்கையோட தான் அந்த தடை நிவர்த்தியாக ஆலய வழிபாடு செய்துட்டு அந்த ஓலைச்செடி எடுத்து பார்க்கணும் என்பது விதியாக சொல்லிட்டு வராங்க. வேற ஒன்றும் கிடையாது. Thank you.